ஜெபித்து இந்த நாடுகளில் இந்த கூட்டத்தை ஆராதனையை ஆரம்பிக்கலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் கூட இருக்கிற தேவன். இந்த நாடுகளில் கர்த்தரே இங்கு கூடி வந்திருக்கிற ஓரோ மக்கள் மேல் உமது பிரசன்னம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மக்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கும் போது ஒரு தெய்வீக தரிசனங்கள் பெற்றுக்கொள்ளப்பட, தெய்வீக அபிஷேகம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றப்பட நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 2 நாட்களில் கர்த்தரே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமது நாமம் பரிசுத்தப்பட்டு உமது வல்லமையால் நிரப்பட்டு தெய்வீக கிருபையுள்ள மக்களாய் நீர் எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த ஆராதனையில் கடந்து வந்திருக்கிற தெய்வ எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தெய்வ எல்லா மக்களுடைய குடும்பங்களில் இது கேட்கிற ஓரோ மக்களின் மேல் ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரப்படட்டும். யாரெல்லாம் சோர்வோடு பலவீனதையோடு இருக்கிறோ அந்த மக்கள் மேல் ஒரு தெய்வீக கிருபை இப்போ இறங்கப்படட்டும். ஒரு பலம் உண்டாகப்படட்டும். தெய்வமே, இந்த மக்களுடைய சோர்வுகள் மாற்றப்படட்டும். வசனங்கள் கேட்கப்படும் போது ஆழமாய் வசனத்தை புரியப்பட, தெய்வீக கிருபையுள்ளவராய் மாற்றப்பட நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஓரோ உள்ளங்களையும் நிரப்பட்டு தெய்வீக இதத்தை புரியப்பட, தெய்வீக கிருபையுள்ள மக்களாய் மாற்றப்பட நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தாவே, கடந்து வந்திருக்கிற எல்லா மக்கள் மேல் உமது வல்லமை ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக தேவைகளோட ஜெபிக்க வந்திருக்கிற ஓரோ மக்களையும் உன்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை பார்க்கும் போது, வசனங்களை தியானிக்கும் போது தெய்வீக கிருபை எங்கள் மேல் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக வல்லமை உள்ள மக்களாயிருக்க, தெய்வீக பிரசனம் உள்ள மக்களாயிருக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு அப்பா எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்களுக்காக கால்வரி சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டவர். நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தின தேவன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய வசனங்களை தியானிக்க, உம்முடைய பாடுகளை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்போ யாரெல்லாம் வசனத்தை புரியாமல் இருக்குதோ அந்த மக்கள் மேல் உமது வல்லமை ஊற்றப்படட்டும். இன்னைக்கு வசனங்கள் கேட்கப்படும் போதே புத்தியை துறக்கப்படட்டும். இந்த மக்கள் ஆண்டவரே வசனங்கள் புரிந்து அதன்படி முன்னாடி நடக்க நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இப்போ நீங்க இருக்கிற இடங்களில் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருகிறார். உங்களுடைய சரீரங்களின் மேல் கர்த்தருடைய வல்லமை இப்போ ஊற்றப்படுகிறார். எல்லாரும் ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடு உம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் இருக்கிற இடத்தில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். இப்போ ஒரு தெய்வீக விடுதலை மக்கள் மேல் உண்டாகுவதற்காக ஸ்தோத்திரம். குடும்பங்கள் மேல் ஒரு விசேஷமான கிருபை இறங்கி வரப்படட்டும். இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துதா வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் நான் கர்த்தராய் இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பாடலுடைய சின்ன கொஞ்சம் லைன் நம்ம பாடி அதுக்கப்புறம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். இதுவரை நடத்தி குறவின்றி காத்து மகிழ்வே தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டுவே உம்பலத்தா. தண்ணீரை கடந்தே
சோதனை ஜெயித்தே மாதிலை தாண்டுவேன் உன்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இன்னைக்கு நான் வசனம் சொல்லியதுக்கு அப்புறம் உங்களுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கும். எல்லாரும் இன்னைக்கு வசனம் கேட்கறதுக்காக உங்களோட பைபிள் எல்லாம் எடுத்து ஆயத்தத்தோடு நாம் ஆயிருக்கட்டும். கர்த்தர் நம் நடுவில் பெரிய அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்தேயு எழுதிய சுவிசேஷம் മത്തയു 21-ാം അധ്യായം അതിന്റെ 42-ാമത്തെ വചനം. മത്തയു 21-ാം അധ്യായം അതിന്റെ 42-ാമത്തെ വചനം നാം വാസിக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லு மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லு அது மூலக்கல்லாய் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நாளுகளில் நமக்கு தெரியும், ஒரு அஸ்திவாரம் போடும் போது அதுக்கு மூளைக்கு தலைக்கல்லாக ஒரு கல்லை நாம் நாட்டுகிறார். அந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது எல்லா அஸ்திவாரத்திலும் ஒரு மூளைக்கல்லு இருக்கும். அந்த இடத்தில் ஆகாததென்று தள்ளின அந்த கல்லு மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் நம்மை அதை ஒரு அஸ்திவாரத்தின் மேல் அதை மூலக்கல்லாய் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். இந்த நாடுகளில் அதை அந்த மத்தேயு 21 അതിന്റെ 33 നാം വാസിക്കും പോത് ഒരു ദ്രാക്ഷത്തോട്ടത്തെ ഉരുവാക്കുறார். ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தின் எஜமானன் அந்த திராட்சை தோட்டத்தில் தோட்டக்காரனை அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த தோட்டத்துடைய கனிகள் எடுக்கிறதுக்காகவும் அதை குத்தகையாய் விட்டு கொடுத்திருக்கிறார். அந்த தோட்டக்காரன் அங்கே வேலைகள் செய்து அந்த தோட்டத்தில் வருத கனி எடுத்து அந்த எஜமானனுக்கு கொடுக்கணும். இதுதான் வேலை. அந்த திராட்சை தோட்டத்தில் கனி எடுக்கிறதுக்காக வைத்திருக்கிற தோட்டக்காரன் அவன் அங்கு வேலை செய்து கனி உருவாகுத நேரத்தில் அதை எஜமானன் தன்னுடைய ஊழியக்காரை அங்கே அனுப்புகிறார். கனிகள் வாங்கி வருவதற்காக அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கனிகள் வாங்குவதற்காக எஜமானன் ஊழியக்காரை அனுப்பும் போது அங்கே ஒருவனை அடித்து இனி ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லு எறிந்து அங்கே கொன்று விடுகிறார். இந்த தோட்டக்காரன் அந்த தோட்டத்தை சொந்தமா எடுத்து அதோட கனிகளை சொந்தமாய் அதை உபயோகிக்கிறதுக்காக அவன் தோட்டக்காரன் அனுப்புத எல்லாரையும் அடிக்கிறார், அதை துன்பப்படுத்துகிறார். அங்கே வருத அந்த ஊழியக்காரர்களை கொன்று விடுகிறார். அந்த எஜமானன் அனுப்புதா அதை எல்லா மக்களையும் அங்கே அவன் கல்லறிந்து துரத்துகிறார், இல்லைன்னா கொன்று விடுகிறார். எதுக்கென்றால் தோட்டக்காரனுக்கு எல்லா கனியும் வேணும். இன்றைக்கும் நம் வாழ்க்கையிலும் அநேகர் அப்படிதான் இருக்கிறார். நமக்கு எதெல்லாம் கிடைத்தாலும் இனியும் தேவையாயிருக்கிறார் என்று சொல்லி ஓடுததை நாம் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஆக்கி வைத்திருக்கிற இடத்தில் தேவன் நம்மை ஒரு கனி உள்ள மக்களாய் மாற்றுவதற்காக தான் அவர் விரும்புகிறார். ஞானும் நீங்களும்
கனி கொடுக்கிற மக்களாய் மாற்றப்படணும். அப்போ கனி கொடுக்கிற மக்களாய் ஞானும் நீங்களும் மாற்றப்படணும் என்றால் நம்மை ஆக்கி வைத்திருக்கிற இடத்தில் நாம் ஜபத்தோடு, ஆராதனையோடு, ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு கனி உள்ள மக்களாக, தேவனுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாற்றப்படணும். இங்கே எஜமானன் இனியும் அங்கே ஆளுகளை அனுப்புகிறார். பின்னே அவர் முந்தினவர்களிலும் அதிகமான ஊழியக்காரை அங்கு அனுப்புகிறார். அந்த தோட்டக்காரன் முன்னாடி செய்த மாதிரியே செய்து அவங்களையும் அப்படியே சாகடிக்கிறார். அதை அவங்களையும் அங்கே முன்னாடி செய்த மாதிரியே செய்கிறார். அப்போ எஜமானன் யாரெல்லாம் அனுப்புதோ அந்த ஊழியக்காரை எல்லாம் அடிச்சு கொலை பண்ணுவதை நாம் பார்க்கிறார். இந்த உபமையில் இயேசு என்ன சொல்ல விரும்புவதென்றால், அங்கே தோட்டக்காரனாய் ஒருவனை ஆக்கி வச்சிருக்கும் போது அந்த தோட்டக்காரன் கனி பெருக்கி அதை எஜமானனுக்கு கொடுத்து விடாமல் தனிக்கென்று சொல்லி சேர்த்து வைக்கிற ஒருவனாய் காணப்படுகிறான். அப்ப எஜமானன் அனுப்பிவிடுத எல்லாரையும் அங்கே சாகடிக்கிறார், அவங்களை துரத்துகிறார், பிரச்சனை உருவாக்குறார். இங்கே நம்ம கீழே வசனத்தில் வாசிக்கும் போது கடைசியிலே தன் குமாரனை அனுப்புகிறான். கடைசியிலே அந்த எஜமானன் தன் குமாரனை அந்த தோட்டத்துக்குள்ளே அனுப்புகிறான். அந்த குமாரன் தோட்டத்துக்குள்ள வருகிறார். அங்கே வந்து அவனையும் அந்த தோட்டக்காரர் அங்கே சாகடிக்கிறார். அவனையும் அதை சாகடித்து அதை முன்னாடி செய்த மாதிரி அவங்கள் செய்கிறார். அந்த அவருடைய குமாரனையும் அவங்கள் மதித்தது இல்லை, அங்கே சாகடிக்கிறதை நாம் பார்க்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அங்கே அப்படி இருக்கு. அந்த எஜமானன் திராட்சை தோட்டத்தில் வருகிறார். அந்த எஜமானன் திராட்சை தோட்டத்தில் வரும்போது எஜமானன் என்ன செய்யும் என்று இயேசு ஒரு கேள்வி எழுப்புகிறார். இயேசு கேட்கிற கேள்வி என்ன? அப்படி இருக்கு, திராட்சை தோட்டத்தில் எஜமானன் வரும்போது அந்த தோட்டக்காரரே என்ன செய்வார்? நம்ம யோசிச்சு பாருங்க. அந்த தோட்டக்காரரை என்ன செய்யும்? அவரை துரத்தும். நிச்சயமாய் அந்த தோட்டக்காரரு அங்க பாதுகாத்து கனி எடுத்து கொடுக்க வேண்டாம் எஜமானன் சொல்லி வச்சிருக்குது. அவரு அங்க நல்லபடியே வேலை செய்யாத வந்த எல்லாரையும் சாகடிச்சு அவரே கனி எடுத்து வச்சிருக்கும் போது, எஜமானனுக்கு கனி கொடுக்காமலே இருக்கும் போது அந்த தோட்டக்காரை என்ன செய்வார்? அந்த தோட்டக்காரை அங்கே இருந்து துரத்துவார். மக்கள் சொல்லுகிறார், அந்த தோட்டக்காரை மாற்றி அந்த வேற தோட்டக்காரர், நல்ல தோட்டக்காரர்களை அங்கு வைக்குவார். அப்போ தோட்டத்தை காவல் செய்ததுக்காக, அங்கே உள்ள கனிகளை பாதுகாக்கிறதுக்காக, அது எஜமானனுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்காக தான் இந்த தோட்டக்காரர்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு என்னை உங்களையும் ஒரு தேசத்தில் வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களாக, அநேக ஜபத்துக்காக, அநேக தனிப்பட்ட ஊழியங்களுக்காக உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க ஆயிருக்கிற இடத்தில் கர்த்தருக்கு கனி உள்ள மக்களாய் இருந்திருந்தால் ஆண்டவர் என்ன செய்யும்? நம்மை அங்கே இருந்து மாற்றி வேற உள்ள மக்களை அங்கே கர்த்தர் உருவாக்குவார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்னைக்கு ஞானம் நீங்களும் உண்மையோட தேவனை ஆராதிச்சிருந்தால், உண்மையோட கர்த்தரை தேடி இல்லைனால், என்னுடைய இடத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து அந்த கனியுள்ள மக்கள் கிட்டே கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். நமக்கு கீழே வசனம் வாசித்து வரும்போது நமக்கு பார்க்க முடியும். அங்கே இயேசு அவரோடு சொல்லுகிறார். நம்ம இப்போ வாசிக்கிற வசனம் மத்தேயு 21 അതിന്റെ 33 42 വരെ ഉള്ള വസനങ്ങളിൽ நான் இப்போ சொல்லுகிறார். இங்கு நமக்கு பார்க்கும்போ இயேசு அவரோடு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கி, இந்த வசனம் நல்லா புரியுங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கி ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களின் மேல் கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார். ஞானம் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கும்போது, நாம் அதுக்கு தகுதி இல்லாது இருந்தால், நாம் கனியை கொடுக்காமல் இருந்தால்,
தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து அதே ஏற்ற கனிகளை கொடுக்கிற மக்களுக்கு அந்த ஜனத்தின் மேல் கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப இஸ்ராயேல் ஜனம், இஸ்ராயேல் மக்கள் தேவனுக்கு நல்ல கனிகளை கொடுக்காமல் இருந்தால் அது அந்நிய ஜாதி மக்கள் கிட்ட, அவங்க ஏற்ற கனிகளை கொடுக்கிற மக்கள் கிட்ட இந்த தேவனுடைய ராஜ்யம் எடுத்து அந்த ஜனத்தின் மேல் கொடுப்பார் என்று தேவன் சொல்லுகிறான். இன்னைக்கும் என்னோடு உங்களோடு பேசுறது என்ன? ஞானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆயிருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் உண்மையோடு எஜமானனுக்கு கனி கொடுக்காமல் இருந்தால், உண்மையோடு எஜமானனுக்கு கனி கொடுக்காத இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நாம் கனி கொடுக்கிற மக்களாய் இல்லாமல் இருந்தால் நம்முடைய இடத்தில் இருக்கிற தேவராஜ்யத்தை, அதை கனி கொடுக்கிற ஏற்ற கனிகளை கொடுக்கிற மக்கள் கிட்ட என்ன பண்ணும்? அதை ஜனங்களின் மேல் எடுத்து கொடுப்பார். அப்போ ஞானம் நீங்களும் இன்னைக்கு ஆயிருக்கும் போது அநேக ஊழியக்காரர் நம்ம கிட்ட வருகிறார். அநேக தேவனுடைய வசனங்கள் சொல்லுத மக்கள் நம்ம கிட்ட வருகிறார். இன்னைக்கு அநேகர் நம்மோடு கூட வசனங்கள் சொல்லுகிறார். நீங்க கனி உள்ளவங்களாய் மாற்றப்படுங்க, நீங்க ஜெப வாழ்க்கை உள்ளவங்களாய் மாற்றப்படுங்க, நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுங்க என்று சொல்லும் போது நாம் அதை கவனிக்காமல் வருதவங்களை துரத்தி விட்டால், வருதவங்களை சாகடித்து விட்டால், நாம் வசனத்தை கேட்காமல் இருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? நம்முடைய இடத்திலிருந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து ஏற்ற கனிகளை கொடுக்கிற மக்கள் கிட்ட அதை கொடுத்து விடும். அல்லேலூயா. இன்னைக்கு இங்கு இயேசு சொல்லுகிறார், அதை தள்ளப்பட்டிருந்த, ஆகாதது என்று தள்ளப்பட்டிருந்த கல்லு அதை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப்பட்டு, இன்னைக்கு உங்களை பார்த்து அநேகர் சொல்லலாம், ஆண்டவர் ஆகாதவர் என்று, ஆண்டவரே என்னை ஆகாதவர் என்று சொல்லுகிறேன். அநேகர் எங்களை பார்த்து ஆகாதது என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒரு மூளைக்கல்லான கிறிஸ்துவின் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? அதை மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிற கிறிஸ்துவின் மேல் ஞானம் நீங்களுக்கு கட்டப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ஆகாததுன்னு யாரெல்லாம் சொல்லுது என்றால் கூட நீங்க சொல்லணும், அதை ஆகாதது என்று தள்ளின கல்லை, ஆகாதது என்று தள்ளின கல்லை மேன்மையான கல்லாய் மாற்ற முடியுத கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதிന്റെ 3ஆமത്തെ வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதிന്റെ 3ஆமത്തെ வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மனுஷரால் தள்ளப்பட்டதானிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும், இன்னைக்கு நாம் ஜீவனுள்ள கல்லினோடு சேரப்பட்டிருக்கிறார். யாரு ஜீவனுள்ள கல்லு? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லாய், மேன்மையுள்ள கல்லாய் இருக்கிறார். நமக்கு தெரியும், நமக்கு அதை வைரக்கல்லாம் நம்ம பார்த்தோம்னால் அதை ஆகாதது என்று தள்ளி இருக்கிற கல்லு ஒரு நாள் அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை நாம் வாங்கி வைக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த கல்லு மேன்மையுள்ள கல்லாய், வைரக்கல்லாய் அதை அநேகர் வாங்கி கொண்டு போகிறார். அந்த கல்லுக்கு மேன்மை இருக்கிறார். இந்த நாளுகளில் அதை எங்கேயோ எரிந்து விட்டிருந்த நம்மை, யாரும் பார்க்காமலே இருந்த நம்மை, யாரும் நம்மை எல்லா இடத்திலும் தள்ளப்பட்டிருந்த நம்மை தேவன் மேன்மையுள்ளவராய் மாற்றி இருக்கிறார். எப்படி மாற்றி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவிலூடே ஜீவனுள்ள கல்லுக்கு நேராய் நீங்க கடந்து வந்திருக்கும் போது, இயேசுவாகுத ஜீவனுள்ள கல்லுக்கு நேராய் கடந்து வந்திருக்கும் போது அந்த இயேசு உங்களுக்குள்ளையும் ஜீவனை கொடுத்து உங்களையும் மேன்மையுள்ளவராய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறார்? இந்த நாளுகளில் அதே வசனம் அங்கே 5ஆமത്തെ வசனத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆமത്തെ வசனம் வாசிக்கும் போது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கிறிஸ்து மூலமாய்
தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார், நீங்க இப்போ பரிசுத்த ஆசாரிய கூட்டத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறார். நீங்க இப்போ எங்க இருக்கிறார்? பரிசுத்த ஆசாரிய கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறார். நீங்க ஜீவனுள்ள கல்லான கிறிஸ்துவுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறார். அதை இங்கே வசனம் சொல்லுகிறார், அதை உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், அவர் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கால்வரி சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டவர், கால்வரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தின தேவன், அதை தள்ளப்பட்டிருந்த நம்மை தேடி அவர் வந்திருக்கிறார். பாவத்தால் தள்ளப்பட்டிருந்த நம்மை, அதை எல்லாவரால் ஒதுக்கப்பட்ட நம்மை, அதை எல்லா சூழ்நிலையிலும் அதை தேவனிலிருந்து தூரமாய் போன நம்மை தேடி வந்த ஒரு ஜீவனுள்ள தேவன் உண்டு. அவர் இன்னைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் கூட இருக்கிறார். அதை அவர் நம்மையும் மேன்மையுள்ள கல்லாய் மாற்றுகிறார். எல்லாரும் சொல்லட்டும், ஆண்டவர் என்னையும் நீர் மேன்மையுள்ள கல்லாய் மாற்றி, என்னையும் ஒரு மேன்மையுள்ள, அதே என்னையும் ஒரு ஜீவனுள்ள கல்லாய் மாற்றி. அல்லேலூயா. இந்த நாடுகளில் இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்க ஆவிக்கேற்ற மாளிகையாய் இருக்கிறது. நீங்க இப்போ கர்த்தருடைய மாளிகையாய் இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. எதுக்கென்றால் அவர் சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு அவர் இரத்தம் சிந்தி நம்மை விலக்கி வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதே எஜமானனாய் அந்த தேவன் கனி கொடுக்கிற மக்களை தேடி வருகிறார். கனி கொடுக்கிற மக்களை தேடி வருகிறார். நீங்கள் சொல்லட்டும், ஆண்டவரே இன்னையிலிருந்து என்னை கனி உள்ளவராய் மாற்றுங்க, ഞാൻ ഉമക്ക് കനി കൊടുക്കുന്ന മക്കളായി മാറ്റുക. ദേവനെ, ഞാൻ ആയിരിക്കുന്ന ഇടത്തിൽ അനേകർക്കാകെ ജപിക്കുക, அநேகருக்காக பாட, அநேகருடைய மத்தியில் ஒரு சாட்சியாய் நிற்க, கர்த்தரை உயர்த்த, அநேகர் முன்பாக தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்ல, தேவனே என்னை ஒரு கனியுள்ளவராய் மாற்றுங்க. அதை இந்த நாடுகளில் அதை தோட்டத்தில் நம்மையும் வைத்திருக்கிறார். இந்த உலகமாகிற தோட்டத்தில் என்னையும் உங்களை வைத்திருக்கிறார். யார் எனக்காக போகுவார்? கர்த்தர் கேட்கிறார், யார் எனக்காக போகுவார்? இந்த நாடுகளில் நீங்களும் சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்காக போகுவேன். அநேக கிராமங்கள் இன்றைக்கு தேவனை அறியாமலே இருக்கும் போது, அநேக கிராமங்கள் இன்றைக்கு மேன்மையான கல்லாகிய கிறிஸ்துவை அறியாது இருக்கும் போது, தேவனை சார்ந்திருக்காமல் அநேகர் தூரமாய் இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தை கேட்கிறார், யார் நமக்காக போகுவார்? இன்னைக்கு யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்குதோ நாம் சொல்லட்டும், ஆண்டவரே நான் உமக்காக முன்னாடி கடந்து செல்வேன். நீங்க ஆயிருக்கிற இடத்தில் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். அதிகாலையிலும் சாயங்காலத்திலும் இந்த லென்த் நாளுகளில், கஷ்டம் அனுபவ நாளுகளில், நாம் இந்த நாளுகளில் அநேகருக்காக ஜெபிக்கிற மக்களாய் மாற்றப்படட்டும். அநேக கிராமங்களுக்காக ஜெபிக்கட்டும், அநேக தேவையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கட்டும். நீங்க போகிற இடங்களில் எல்லாம் கிறிஸ்துவுடைய சாட்சியாய் மாற்றப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாடுகளில் கனி கொடுக்கிற மக்களாய் நாம் இராமல் இருந்தால், கனி கொடுக்கிற மக்களாய் இருக்காமல் இருந்தால், தேவராஜ்யம் நம்முடைய இடையிலிருந்து எடுத்து கனி கொடுக்கிற மக்களுக்கு அது தேவன் கொடுப்பார். கனி கொடுக்கிற மக்களுக்கு தேவன் கொடுப்பார். கனி கொடுக்கிற மக்கள் என்றால் என்ன? நான் மட்டும் தேவனை ஆராதிக்கணும் என்று சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தால் நீங்க கனி உள்ள மக்கள் அல்ல. நீங்களும் கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்கள் தோறும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இந்த நாடுகளில் ஒரு பெரிய சாட்சியாய் மாற்றப்படட்டும். உங்களுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் ஜனம் எழும்பட்டும். கர்த்தர் உங்களை எழுப்புவார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய நடுவில் இருப்பார். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் நாம் கண்ணுகளை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய அற்புதத்தை செய்வார்.
இன்னைக்கு எல்லாரும் கண்ணுகளை மூடுங்க. நீங்க ஆயிருக்கிற இடங்கள் கண்ணுகளை மூடி தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு பெரிய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக எஜமானன் தோட்டக்காரை ஆக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அதே மாதிரி எங்களையும் இந்த உலகத்தில் நீர் ஆக்கி வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகம் ஊழியக்காரை அனுப்புவார். கனியை கொடுங்க என்று எஜமானன் கேட்கும் போது நீங்கள் கனி கொடுக்காமல் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து அது கனி கொடுக்குத ஜனத்துக்கு நேராய் கொடுப்பார் என்று இயேசு சொல்லி இருக்கிறது நாம் வாசிச்சு கேட்டிருக்கிறார். அந்த வசனங்களை நினைவு கூறுகிறேன் அப்பா. இன்னைக்கு அப்பா, அநேக மக்கள் கிறிஸ்துவின் சாட்சியுள்ள மக்களாய் முன்னாடி கடந்து செல்ல கிருபை செய்யும். இன்னைக்கு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் ஓரோ மக்களையும் உன்னோட கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறேன். பள்ளிப்பேட்டிலிருந்து ஆண்டவரே கலந்து கொண்டிருக்கிற காந்தி ஃபேமிலிக்காக, அந்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அந்த மக்களுடைய குடும்பத்தில் தேவ வல்லமை இறங்கப்படட்டும். இப்போ யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து தேவ வசனத்தை கேட்குதோ, அந்த கிராமத்திலிருந்து யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்குதோ, அந்த மக்கள் மேல் தேவ பிரசன்னம் இறங்கி செல்லுதற்காக ஸ்தோத்திரம். தேவே, இந்த நாடுகளில் அப்பா குடும்பத்துடைய தேவையை சந்தியும், குடும்பத்துடைய தேவைகளை சந்தித்து நீ வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். யோசேப்புக்காக ஜெபிக்கிறேன். யோசேப் ஆயிருக்கிற இடத்தில் மகனை பாதுகாத்து வழி நடத்தும். மகனுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறேன். குடும்பம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னாடி கடந்து வர கிருபை செய்யும். அவங்களுடைய எல்லா வியாபாரத்தில் ஒரு நல்ல உயர்ச்சி உண்டாகட்டும். அவங்களுடைய அம்மாவுக்காக, குடும்பங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்களோட மாமியாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இப்பொழுது கர்த்தரே, இந்த மக்களுடைய குடும்பம் தெய்வமே மேற்கு மேல் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்து வர கிருபை செய்யும். வேல்ராஜ் பிரதருக்காக, ரம்யா சிஸ்டருக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அவங்களுடைய குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். வியாபாரத்துக்காக கடந்து செல்லும் போது நல்ல வெற்றி உண்டாகட்டும். பிசினஸில் உயர்ச்சி உண்டாகட்டும். இந்த மக்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அவங்களோட குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவரே, அதே மாதிரி எங்களோடு இணைந்து இருக்குதா வெள்ளூர் பகுதியில் தெய்வ பிளஸுக்காக, அவங்களுடைய குடும்பத்துக்காக, அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மக்களையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். அநேக மக்களுக்கு முன்பாக நாங்கள் கர்த்தருடைய சாட்சியாய் நிற்க நீர் கிருபை செய்யும். இனி யாரெல்லாம் இந்த லைவில் இணைந்து இருக்குதோ எல்லா மக்களையும் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபி. ஆண்டவரே, இதே மாதிரி யூடியூபில் இந்த வசனங்களை கேட்கிற ஓரோ மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாடுகளில் அநேக கிராமங்கள், பட்டணங்களில் இருந்து இந்த வசனங்களை கேட்கிற ஓரோ மக்கள் மேலும் உமது பிரசன்னம் இறங்கட்டும். நாங்களும் கிறிஸ்துவின் சாட்சியாய் எழும்பி வரப்பட இருக்கிற வசையும். இன்னைக்கு அப்பா, அநேக தேவைகளோடு ஜெபிக்கிற மக்கள் உண்டு. அவங்களுடைய குடும்பத்தில் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இன்னைக்கு ராத்திரி காலம் இந்த மக்கள் விசிரமிக்கும் போது நல்ல தூக்கத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும். நாளைக்கு காலையில் இந்த மக்கள் வேலைகளுக்காக கடந்து செல்லும் போது நீர் ஆசீர்வதியும். நாளைக்கு அவங்களுடைய தேவைகளை சந்தியும். குடும்பத்துக்கு தேவையானதை அவங்க பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். எல்லா மக்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாடுகளில் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு எல்லாம் இந்த லிங்க், நாளைக்கு நாங்கள் அனுப்புத லிங்க், இதே லிங்க் நீங்க அனுப்பி விடலாம். இனியும் அநேக மக்கள் இந்த வசனங்களை கேட்கட்டும், அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளையிலிருந்து விசேஷமாக நம்ம நல்ல ஒரு மெசேஜ் உங்களுக்காக கொடுக்கும். பேனையும் பைபிளும் புக்கும் நீங்க எடுத்து அதில் எழுதி வைக்கிறதுக்காக நீங்க நாளையிலிருந்து பிரயாசப்படுங்கள். அப்போ கேட்கிறது உங்களுக்கு புக்கில் எழுத முடியும். அதே மாதிரி உங்களுடைய கிராமங்களில், உங்களுடைய தேசங்களில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க இந்த லிங்க் அனுப்புங்க. எல்லாருக்கும் கொடுங்க. ஒரு சாட்சியா மாற்றப்படுங்க.
கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.